அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. அவர் வந்து 2 மாநில மாநாடு நடத்திருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் அரசியலுக்கு வர வேண்டும் நினைக்கிறவன் தான். ஆனால் அரசியலுக்கு பாப்புலர் பீப்புள் வரும்போது அது உண்மையான கருத்தை பதிவு செய்ய வேண்டும். அந்த உண்மையான கருத்தை பதிவு செய்யாவிட்டால் தான் நான் கருத்து சொல்லுவேன். நீங்கள் என்னை வந்து அவதூறு பேசலாம், தூதி பேசலாம், சோஷியல் மீடியாவில் போடலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு பாதர் மீ. என்னை பொறுத்தவரை உண்மையை உறக்க சொல்பவன் நான் கூட இன்றைக்கி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் சொல்கிறேன். எலெக்டட் பர்சனை வந்து தரக்குறையாக பேச யாருக்கு உரிமை கிடையாது. அதுதான் சொல்ல வந்தேன். சார், ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஒரு பிரதமர் மற்றும் நாட்டின் முதலமைச்சரை வந்து ஒரு விமர்சனம் செய்யும் வகையில் பேசியிருக்காரு இல்லையா? இது கண்டனத்துக்குரியதாக நீங்கள் பேசியிருக்கீங்க. கண்டனத்துக்குரியது தான் சொல்கிறேன். என்னென்னா சில பேர் கேட்குறாங்க, நான் என்ன மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் அப்படின்னு சொல்கிறது வந்து யூஆர் அவரை வந்து பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு. இப்போ சில பேர் வீட்டில் மனைவிமார்கள் தன் கணவன்மார்கள் பேரே சொல்ல மாட்டாங்க. எதனால்? பயமாக இருக்கு, மரியாதை இருக்குது. அதே மாதிரி ஐ கேனாட் நோ சே வென் யூ ஆர் ஆங்கிரி ஒன்லி வில் சே. நீங்கள் ஏதோ அவர் மேலே ஒரு துவேஷத்தை கிடைச்சி தான் நீங்கள் பேரை சொல்லுவீங்க. என்ன சரத்குமார் அப்படின்னு அது கோபம். என்னங்க சரத்குமார் அப்படின்றது கோபம். இது ஹவ் யூ யூஸ். நீங்கள் தைரியம் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்று எங்கேயாவது ஒரு நாள் பாராளுமன்றத்தில் போய் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் a question சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் நீங்கள் ஒரு தனிப்பட்ட இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க. ஸோ தரம் இருக்கும். யூ ஆல்சோ ஸ்டார்ட் டாக்கிங் லைக் திஸ். அதான் சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சில பேர் வந்து கீழ்த்தரமாக பேசுகிறாங்க, அவர் விளக்குறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். லெட் us not follow the others. You create a crowd around yourself. நீங்கள் தன்மையாக நடக்க கற்றுக்கோங்க. அதுதான் முக்கியம். நாட்டுக்கு வந்து லீடர்ஸ் வந்து ஒரு நல்ல உதாரணம் அமையணும்.